வணக்கம் நண்பர்களே. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்துருந்தேன். என்ன படம்னா வணங்கான் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஜட்ஜாக மிஸ்கின் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அதில் ஒரு ஃபேமிலி வராங்க. ஒரு அம்மா அவங்களோட பேத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு டிஃபமேஷன் ஒரு போக்சோ வழக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ அவரோட ரூமில் வச்சு நடக்குது. இந்த மாதிரி ஒரு வழக்கு கொண்டு வைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய மகளை தன்னுடைய மாமனார் முறை தவறி அந்த பெண்ணுக்கிட்ட நடந்துக்கிட்டார், குழந்தைகிட்ட தவறாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் அந்த குழந்தைகிட்ட விசாரிக்கிறார். அம்மா நீங்கள் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறார். நீ என்ன படிக்கிற, என்ன நடந்துச்சு எல்லாம் கேட்குறாரு. உங்கள் தாத்தா அவங்ககிட்ட எப்படி நடந்துப்பார் எல்லாமே கேட்கும்போது அந்த பொண்ணு இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு மாற்றாக சொல்லும். அப்போ அந்த குழந்தைய அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் விசாரிக்கிறார். அப்போ விசாரிக்கும்போது அந்த அந்த பொண்ணோட கணவர் அந்த பையனை விசாரிக்கும்போது அவர் கொஞ்சம் சுயாதீனம் இல்லாதவராக இருக்கிறார். அதாவது மனநிலை சரியில்லாதவராக இருக்கிறார். அப்போ எதுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னும் போது எங்களுக்கு 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் அதோட இது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீங்கள் தெரிஞ்சே தான் உங்கள் பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைத்தீங்களா, அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர் தெரிஞ்சு அப்படின்னும்போது, ஆமாம் பாவப்பட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு. பிறகு தான் அவர் கொஞ்சம் விசாரிக்கும் போது தான் தெரியுது, அவங்க அவங்களோட சொத்தை அபகரிக்கிறதுக்காகத்தான் அந்த கல்யாணமே பண்ணியிருக்காங்க. அந்த சொத்தை முழுமையாக எடுக்கணுங்கிறதுக்காக இந்த அந்த அந்த வயதானவர் மீது பொய்யாக போக்சோ வழக்காக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இந்த படத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 பெண்களும் எவ்வளோ அப்பாவி மாதிரி நடிக்கிறாங்க. இப்படித்தான் சமூகத்திலேயே நிறைய பெண்கள் பெண்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களை தங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க, சட்டத்தை தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு ஆணை விரும்புகிறாங்க, அந்த ஆணை அவங்களுடைய விருப்பத்துக்கு முடியாதுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவர் மேலே என்னென்ன மாதிரி அவதூறு வழக்கெல்லாம் போட முடியுமோ போட்டுடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சட்டமும் சரி சமூகமும் எப்படின்னா, ஒரு பொம்பளை என்ன சொன்னாலும் அதை நம்பிடணும் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி ஆம்பளை சொன்னதெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதை அப்படியே மாறி இப்போ பொம்பளை சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. 2க்கு இடைப்பட்ட ஒரு உண்மையை யாருமே பார்க்க மாட்டுறாங்க. இப்போ சமீபத்தில் கேரளாவில் தன்னுடைய காதலனுக்கு விஷம் கொடுத்த அந்த பெண்ணுடைய வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதே மாதிரி பெங்களூரில் ஒரு பையனை ரொம்ப அந்த கணவரை ரொம்ப அப்யூஸ் பண்ண அந்த மனைவி, அதனால் அந்த பையன் இறந்து போனது. அதன் பிறகு வந்த வழக்கு இப்போ அதுக்காக புரட்சி ஒழிக்குது. அதே மாதிரி நீதிமன்றத்தில் போய் தன் கணவர்கிட்ட மாதம் 15 லட்சம் கேட்ட ஒரு மனைவி, இது மாதிரியான வழக்குகள்லாம் நிறைய வருது. ஆகவே பெண்கள் என்ன பண்ணாலும் அதை கண்மூடித்தனமாக நம்பணும்னு அவசியம் இல்லை. அது பெண்களுக்குமான பாடம் தான். நீங்களும் நம்பாதீங்க, சமூகமும் நம்பக்கூடாது.